ஹலோ வணக்கம் மக்களே. ஷேரனுக்கு 10 months ஆகுது. அவளோட டெய்லி ரொட்டீன் தான் இந்த வீடியோ. அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஷேரன் சிங்கப்பூரா. சேனல் நேம்ல இருந்தே தெரியும் நாங்கள் சிங்கப்பூரில் தான் இருக்கோம்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷேரன் எப்போவுமே ஏர்லி ரைசர். மார்னிங் 6:30க்கெல்லாம் எழுந்துருவாங்க. இவர் தான் ஷேரனோட அண்ணா ஷான். அவருக்கு தான் இன்னைக்கு ஸ்கூல். பட் நல்லா தூங்குறாரு. இவ போய் டெய்லியும் அவனை எழுப்பிடுவா. ஸ்கூலுக்கு ரெடி ஆகி ட்ராப் பண்ணியாச்சு. ஸ்கூலில் நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது. அவன் நர்சரி 2 படிக்கிறாரு. நம்ம ஊர்ல எல்கேஜி யூகேஜி மாதிரி இங்க வந்து நர்சரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ப்ரீ நர்சரி அப்புறம் கிண்டர் கார்டன் 1 கிண்டர் கார்டன் 2. அந்த கிண்டர் கார்டன் 1 and 2 தான் வந்துட்டு நம்ம ஊர் எல்கேஜி யூகேஜி மாதிரி இங்க கன்சிடர் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. மார்னிங்கே லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிடுவேன். அவங்க அப்பா ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவாரு. கொஞ்சம் ரைஸ் கையில கொடுத்தேன். ஃபிங்கர்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிறதுக்காக. நமக்கு 2 வேலை தான், கிளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுக்கணும்னு. பட் குழந்தைங்களை வளர்க்குறது ஈஸி இல்லைல்ல. அவங்களுக்கு ஊட்டி விடுறத விட இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ்ல எடுத்து சாப்பிட ஆசைப்படுவாங்க. நீங்க சாஃப்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், அப்பளம், இது போல ஐட்டம்ஸ் எல்லாமே கையில கொடுத்து பழகலாம். அவங்க ஈஸியா எடுத்து சாப்பிடுவாங்க. இன்னைக்கு சிக்கன் லெக் தான் பிரேக்ஃபாஸ்டா கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் டைம் லெக்கை ட்ரை பண்ண போறாங்க. குக்கர்ல 2 விசில் விட்டு அதோட கேரட் அண்ட் பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணி செஞ்சிருக்கேன். இந்த வீடியோ பாக்குற நீங்க நியூ மாமியா, உங்க மனசுக்குள்ள 10,000 கேள்விகள் ஓடும். எப்படி பேபிக்கு லெக் பீஸ் கொடுக்கறது, அவங்களால சாப்பிட முடியுமா, சோக் ஆயிடுமா, அப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, பல்லு ஒன்று கூட இல்லையே. ஈவன் எனக்கும் இதே கேள்வி என் ஃபர்ஸ்ட் பையனுக்கு இருந்தது. ஆனால் செகண்ட் பேபினாலே நம்ம நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபியா இருந்துச்சு 9 monthsக்கு மேலே தாராளமாக நீங்கள் சிக்கனை கையில் கொடுங்க. சிக்கனோட லெக் நீங்கள் குழந்தைங்க கையில் கொடுக்கும் போது அதோட எட்ஜஸை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது எலும்பு இல்லை சின்ன ஷார்ப் ஆப்ஜெக்ட் மாதிரி ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. ஈவன் தோ அவங்களுக்கு பல்லு இல்லைனா கூட அவங்களோட ஜார் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க ஒரு கையை எடுத்துட்டு போய் வச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு அவங்களோட பைட் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கு. ஸோ நீங்க கவலைப்பட வேணாம். அவங்களால ஃபுல் சிக்கனையும் சாப்பிட முடியாது. கொஞ்ச நேரத்துல அதை வச்சு விளையாட ஆரம்பிச்சிடும். சின்ன சின்ன பீஸா நீங்க பிச்சு கூட அவங்க கிட்ட கொடுக்கலாம். சிக்கன் லெக்கை பிச்சு போட்டு கேரட் அண்ட் பொட்டேட்டோட நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு சிக்கனோட ஸ்டாக்கோட ரைஸ்ல கலந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம ரெடி பண்ற குவான்டிட்டி ஃபுல்லாவே சாப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அவங்க வயிறு நிரம்புற வரைக்கும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ அண்ணாவை போய் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரணும். நாங்க ரெடி ஆயாச்சு. ஸ்கூல் கிட்ட பூச்சி மருந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. டிரைனேஜ் ஹோல்ஸ்ல இருந்து காக்ரோச் எல்லாம் வராம இருக்கணும்னு. ஸ்கூலை விட்டு வெளியே வந்ததும் ஷான் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. ஸ்கூல் பக்கத்திலேயே ஒரு தமிழ் ஷாப் இருக்கு. அங்க டாய்ஸ் வாங்க என்ன கூட்டிட்டு போயிட்டாரு. ஷாப் நியர்பை பிளே ஏரியா ஒன்று இருக்கு. இங்க சிங்கப்பூர்ல கிட்ஸ்க்காக பிளே ஏரியா ரொம்பவே ஸ்பெஷலா வச்சிருப்பாங்க. பிளே ஏரியா கண்டிப்பா ஃபோம் மேட்ல தான் இருக்கும். கீழே விழுந்தா கூட அடிப்படாத மாதிரி இருக்கும். நம்ம நடக்கும் போதே நல்லா சாஃப்டா ஃபீல் ஆகும். அண்ட் எல்லா பிளேஸும் ரொம்ப கிளீனா இருக்கும். அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ரோடு ஃபுல்லா சிங்கப்பூர் பிளாக் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் இண்டிபெண்டன்ஸ் டே வருது. இங்க வீட்டுக்கு வந்தாச்சு. 2 பேரையும் குளிக்க வைக்கணும். ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் ப்ளே பண்ண வச்சுட்டேன். ஹாட் வாட்டர் பாத் கொடுத்ததும் டயர்ட்ல அப்படியே தூங்கிட்டா ஷேரன். ஷான் இன்னும் பாத் டப்ல இருந்து வெளியே வரல. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ரசம் அண்ட் எக் வச்சு இருந்தேன். 2 பேருக்கும் ஒரே டைம்ல சாப்பாடு கொடுத்தாச்சு. இப்பவே என் பொண்ணு தளபதி ஃபேன். ரஞ்சிதமே பாட்டு போட்டா ஸ்பீடா சாப்பிட்டுருவா. நெக்ஸ்ட் பிளே டைம். அவங்க அண்ணா பில்ட் பண்ணி வச்சிருந்த பிளாக்கை நல்லாவே கலைச்சி விட்டுட்டாங்க.
பண்ணி முடிச்சதும் அந்த ப்ளே ஐட்டமை பேக் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ஐட்டம் எடுக்கணும்னு எங்கள் வீட்டில் ஒரு ரூல்ஸ். இல்லைனா எல்லா டாய்ஸும் டஸ்ட்பினில் போயிடும்னு சொல்லிட்டு பயம் காட்டி வச்சுருக்கோம். இந்த ட்ரிக் எங்கள் வீட்டில் எப்போவுமே செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். இதே போல் உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பாயில்டு கேரட் கையில் கொடுத்தேன். சாப்பிட்டதை விட கீழே போட்டது தான் அதிகம். ஈவினிங் ஆயாச்சு, கீழே ஒரு வாக் போலாமேன்னு கிளம்பிட்டோம். ஜெட் ஃபைட்டர்ஸ் எல்லாம் பயங்கர சவுண்டாக பறந்துட்டு இருந்தது. நேஷனல் டேக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. யாராவது சிங்கப்பூர் ஜெயில் எப்படி இருக்கணும்னு பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா இதோ பார்த்துக்கங்க. இதுதான் சிங்கப்பூர் ஜெயில். ரொம்ப பெருசு. வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நைட் டின்னர் தோசை. அவங்களே கையில பிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்னிய டே இனிதாக முடிஞ்சது. மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.